துலாம் ராசி. 18/5/2025 மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும், கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார். அப்ப பயிற்சி ஆகும்போது ராகுவினால் துலாமுக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்து பார்வை. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், அறிவுக்கு உரியது, கலைக்கு உரியது, குடும்பத்துக்கு உரியது, குலதெய்வத்துக்கு உரியது, குருவுக்கு உரியது. திருவருளும் குருவருளும் நிரம்ப பெற்ற இடம்தான் 5ஆம் இடம். அப்ப திருவருளும் குருவருளும் நிரம்ப பெற்ற இடம் 5ஆம் இடம்னா அங்க என்னங்க பண்ண முடியும்? இந்த ராகு இது பயிற்சி என்ன பெறும்? மத்தியம பண்ண கொடுக்கும். உங்க ராசிக்கு அடுத்த சனி பயிற்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சனி பயிற்சி உச்சத்தை கொடுக்கக்கூடியது. உங்க சனி உங்க ராசியில உச்சத்தை கொடுக்கக்கூடிய உச்சமாக கொடுக்கிறது. சனி உச்சத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால எந்த பயப்படவும் வேண்டாம். சனி உச்சத்தை கொடுக்கக்கூடியவர். அப்ப சனி பயிற்சி உங்களுக்கு தில்லா இருக்குது. அதே சமயத்துல ராகு இது பயிற்சி உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கு. பஞ்சமாதிபதி கொஞ்சம் தடைகள். அதே கேதுவை பாருங்க. அதே உங்க ராசிக்கு கேது பாருங்க 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப கேதுவினால் நன்மை. கேதுவினால் பாருங்க, கேதுவினால் 3, 6, 8, 11. 3 கேதுவினால் மிதனம் இருக்குது. 6 துலாம் 11ல இருக்குது. 6 மீனத்துல இருக்குது. அப்ப கேது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் தானே. அப்படிங்கும்போது அதை ஒரு பையன் படிக்கட்டு இன்னொரு பையன் படிச்சு நம்ம சம்பாரிச்சு கொடுக்க மாட்டோம்னா, ஒரு பொண்ணு ஓடி போச்சிட்டால் இன்னொரு பொண்ணு நம்ம குடும்பத்துல இருக்க மாட்டாளா? அப்படின்னு சொல்றோம். அது இருக்குது இல்ல. அப்ப வேணும்ல நமக்கு. அதனால் துலாம் ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சத்துள்ள டானிக் மாதிரி தான் இந்த ராகு பயிற்சி. துலாம் ராசி சித்திரை, சுவாதி, விசாகம். சித்திரை, சுவாதி, விசாகம், சித்திரை ராஜதுர்க்கை, திருவாரூர் ராஜதுர்க்கை, அஸ்தம். அஸ்தமும் அற்புதமான நட்சத்திரம் தான். அப்ப அஸ்தத்துல இருக்கிறவங்க கண்டிப்பாங்க திருவாரூர், அதுவும் அஸ்தம் சித்திரை ராஜதுர்க்கை தான். பயப்படாதீங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு விசாகம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபடலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் உண்டு. விசாக நட்சத்திரங்களுக்கு சோழவந்தான் படிக்கரை சனீஸ்வரர் மிக அற்புதமான படிக்கரை. வைகை மட்டும்தான் கடலில் கலக்காத ஒரு நதி வைகை. அப்படிப்பட்ட வைகை நதி விவரத்துல இருக்கிற சோழவந்தான் படித்துட்டு நீங்க போயிட்டு நல்லா சனி பிரித்தி ஹோமம் பண்ணிக்கலாம், ராகு பிரித்தி ஹோமம் பண்ணிக்கலாம், குலதெய்வம் வழிபாடு பண்ணிக்கங்க. எல்லாமே பண்ணிக்க. குலதெய்வம் மஸ்ட். கேது 11 நான் ஏற்கனவே சொல்லிட்டு 11ஆம் இடம் லாபத்தை கொடுக்கக்கூடியது. வந்த பங்குல வந்த லாபத்துல இறைவனுக்கு அர்ப்பணிப்பு, இறைவனுக்கு தொண்டு, இறைவனுக்கு ஆட்கொள்ள வேண்டியது. இந்த மாதிரி செஞ்சுட்டு போது மிக அற்புதமான ஒரு நல்ல ஒரு நிலையை அடைவீர்கள் என்பதுல மாற்றுக்கிறது அல்ல.